وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய ஒப்பற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திலே நல்ல முறையில் பின்பற்றி நடக்க இருக்கின்ற குறிப்பாக இந்த அருமையான மாலை அமர்விலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களிலிருந்தும் சிலவற்றை தெரிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கை கூறுகளில் இறை நம்பிக்கைக்கு அடுத்த இடத்துல மிக அழுத்தம் கொடுக்கப்பட்டு நம்பிக்கையாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் மறுமை கோட்பாடு பற்றிய நம்பிக்கை. இந்த மறுமை கோட்பாடு, அதன் மீது நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக நமக்குள்ள இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமும் தீர்மானம் ஆகும். மறுமை கோட்பாடை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய 6 அம்சங்களை குறித்து பேசும் பொழுதே அதில் மிக முக்கியமாக 6வதாக கியாமத்தை குறித்த நம்பிக்கையை பிரத்யோகமாக சொல்லுகிறார்கள். இது நம்பிக்கை கோட்பாடில் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்வது, மலக்குமார்களை விசுவாசம் கொள்வது, வேதத்தை விசுவாசம் கொள்வது, தூதர்மார்களை விசுவாசம் கொள்வது, விதியின் அடிப்படையிலேயே நன்மை தீமைகள் அமைகின்றன என்ற விசுவாசம் கொள்வது என்று அந்த நம்பிக்கை கோட்பாடுகளுடைய வரிசையிலேயே வல்யௌமில் ஆகிர் மறுமையை பற்றிய நம்பிக்கையும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மறுமை கோட்பாடு அதன் நம்பிக்கை என்று தனியாக பேசியதோடு அல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் அன்றாட காரியங்களோடு பின்னி பிணைந்து இந்த நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி அழுத்தமாக பேசுகிறார். சாதாரணமா மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வர்றார், விருந்தினர் ஒருத்தர் வந்தா அவர்கிட்ட கண்ணியமா நடக்கணும், அவருக்கு தேவையானது செய்து கொடுக்கணும், அவரை உபசரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு படித்த, ஒரு விவரம் தெரிந்த,
ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு சமுதாயத்தில் சாதாரணமாக செய்கிறது தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசுவாசம் என்ற அந்த இறை நம்பிக்கையோடு, விசுவாசம் என்ற அந்த மறுமை நம்பிக்கையோடு சேர்த்து சொல்கிறார்கள், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபல்யுக்ரிம் வைஃபஹு, தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க. அதே ஹதீஸுடைய வேறொரு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் தன் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்கிறது இயல்பா நமக்கு நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பொது அறிவு படித்து தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நம்பிக்கையோடு சேர்த்து சொல்லுகிறார்கள் என்றால் அந்த நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், அன்றாட நடவடிக்கைகளுக்குள், அன்றாட நம்முடைய செயல்பாடுகளுக்குள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதைத்தான் இந்த சாதாரண நடைமுறைகளில் கூட யார் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ, யார் மறுமையை விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் இப்படி நடக்கட்டும், அவர் இப்படி நடக்கட்டும், அவர் இவ்வாறு இருக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இந்த மறுமை கோட்பாடுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப கால தஅவாவை, அழைப்பு பணியே எதை பற்றி தான் இருந்தது அப்படின்னா இந்த மறுமையை பற்றி தான் இருந்தது, இந்த மறுமை நம்பிக்கையை பற்றி தான் இருந்தது. இந்த மறுமை நம்பிக்கையை பற்றிய அந்த நம்பிக்கை உணர்வை, அந்த சித்தாந்தத்தை, அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, தன்னை ஏற்று வரக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கிய சிரத்தை எடுத்தார். இங்க பாருங்க, வந்திர அஷரத்தகல் அக்ரபீன், போய் நீர் உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபாவில் ஏறி எல்லா மக்களையும் அழைச்சி அவங்க அத்தனை பேருக்கும் தன்னை ரசூல் என்று பிரகடனம் செய்கிறார்கள். தன்னை ரசூல் என்று பிரகடனம் செய்கிறார்கள். தன்னை ரசூல் என்று பிரகடனம் செய்வதாக இருந்தால் யாருக்கு ரசூல் என்று அறிமுகப்படுத்தணும். யாருக்கு ரசூலு? அல்லாஹ்வுக்கு ரசூலு. நான் யாருக்கு ரசூலு? மனிதர்களுக்கு அல்ல. ஆட்சி அதிகார நிர்வாகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதர்களுக்கு அல்ல, அகில உலகத்தின் அதிபதியாகிய இறைவன் அல்லாஹ், அவனுக்கு தூதராக நான் வருகிறேன் என்று சொல்லணும். ஆனா இதை சொல்றதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பாருங்க, இந்த நான் நிகரம் பார்த்தீங்களா மலக்குன்று, இதுக்கு பின்னால இருந்து உங்களை யாராவது இப்ப அழிக்க வர்றாங்கன்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா அப்படி அந்த மக்கள் வழிமொழிகிறாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஆமா நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும், நீங்க பொய் சொல்லி நாங்க கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு அவங்களையே பதில் சொல்ல வைக்காங்க. சொன்ன பிறகு சொல்றாங்க, நாம எல்லாரும் இறந்த பிறகு ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல எல்லாரும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும், எல்லாரும் தயாராகுங்கிறாங்க. அழைப்புல மிக முக்கியமான அழைப்பு, ஆரம்ப கால அழைப்பு, சொல்ல வேண்டிய செய்தியில மிக முக்கியமான செய்தியாக மறுமை என்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நீங்க குர்ஆனை போய் புரட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குர்ஆன் படிக்கிற பழக்கம் இருக்குல்ல, இருக்கா? ஆமாவா இல்லையா? எப்படி படிப்போம்? திருப்பி இப்படி கேட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்ல? டெய்லி நன்மையை எதிர்பார்த்து படிப்போம். எப்படி? ஒரு எழுத்து படிச்சா 10 நன்மை கண்டிப்பா பாதிப்போம், 10 எழுத்தை படிச்சா 100 நன்மை. இப்படிதான் பெரும்பாலும் நம்ம குர்ஆன் ஓதுறோம். எல்லாருமே காலையில அல்லது சாயந்தரம் குர்ஆன் ஓதுற ஒரு வழக்கம் வச்சிருக்கிறோம். எடுத்து நாம புரட்டி படிப்போம். படிக்கும்போது நமக்கு சிந்தனையில இருக்கிறது என்னன்னா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அப்படியே படிச்சுட்டு போயிருவோம். ஆனா அதனுடைய பொருள் என்ன, அது நமக்கு எதை சொல்ல முயற்சிக்கிறது, அதிலிருந்து நாம் இன்று விளங்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு நிறைய பேருடைய முயற்சி இருக்குமானா இல்ல, நம்மள பல பேர்கிட்ட கிடையாது. ஆனா உண்மையிலே படிக்க வேண்டியது எப்படி தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொன்ன மாதிரி தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு 10 வசனங்கள் இறங்கினால் முதலில் அந்த வசனங்களை நாங்கள் அவர்களிடத்தில் இருந்து படித்துக் கொள்வோம், படிச்சுக்கிடுவோம், நாங்க படிச்சுக்கிடுவோம், படித்து அதை மனனமிடுவோம். அதை மனனமிட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவோம். என்ன இருக்குதோ அதை எங்க கொண்டு வந்துருவோம்?
நீ நம்மளால செய்ய முடியுமா? அன்னைக்கு அவங்களால செய்ய முடிஞ்சது, நம்மளால செய்ய முடியல. ஏன் சொல்லுங்க பாப்போம். வெரி குட், சரியான பதில். என்ன தெரியுமா, அன்னைக்கு இறங்க இறங்க அது எழுதி பேப்பர்ல இருந்திருக்கல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாத்தியாரா உட்கார்ந்து சொல்லுவாங்க. சொன்னது அந்த சமுதாயம் அப்படியே கேட்டு அல்லாஹ்வுடைய வசனம் அப்படின்னு நம்பிக்கை கொண்டதுனால அதை முதல்ல மனசு காத்து வச்சதோட அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டாச்சு, அறிவுரையா காதுக்கு வந்துருச்சு, அதை மனசுல ஆக்கியாச்சு. அப்ப அதை உள்ள பாதுகாத்து வச்சாச்சு. இதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வேலை என்னன்னா அதனை பயன்படுத்துவது, அதனை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவது, அதனை நடைமுறைப்படுத்துவது. அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க தங்களுடைய வெற்றியையே ஈட்டினாங்க. அதுதான் அவங்கள ஒரு அருமையான ஆட்களாக மாற்றியது. அந்த விதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க பெற 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 அதை மனசு காத்து வைக்க 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 அது எவ்வளவு தூரம் உள்ள இருக்குதோ அதே இது வெளியேயும் வந்தது. வெளியேனா நடைமுறையில வந்தது, செயல்பாடுகளை வந்தது, பேச்சுல வந்தது, கொடுக்கல் வாங்கல வந்தது. எதை செஞ்சாலும் அல்லாஹ் சொன்னா அப்படி சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. எதை சொன்னாலும் அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்ததுல முதல் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருக்கக்கூடிய தருணங்களிலே இறங்கிய வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான வசனங்கள் பேசக்கூடியது முழுக்க முழுக்க நாம இன்னைக்கு ஒரு தொழுகையை பத்தி, ஒரு நோன்பை பத்தி, ஒரு ஜக்காத்தை பத்தி, ஒரு அன்றாட கொடுக்கல் வாங்கல், அன்றாட திருமண வாழ்க்கை, அன்றாட நிக்கா தலாக் ஹுலா அப்படின்னு பேசக்கூடிய சட்டத்தை விட அதிகம் அவங்க முதல் 13 ஆண்டு காலம் கேள்விப்பட்டதும் மனதிலாக்கியதை உள்ளபடியே நம்பிக்கையில் உரமிட்டு இருத்தி கொண்டதும் எதைத்தான் நீங்க பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல அதிகமா மக்காவுல இறங்குன அல்லாஹுவை பத்திய, ரசூலை பத்திய, அதை விட அதிகம், அதை விட கொஞ்சம் உச்சசையாக அழுத்தமாக சொல்லப்பட்ட மறுமையை பற்றிய நம்பிக்கையில தான் ரொம்ப தீவிரமா இருந்தான். ஏன் தெரியுமா, முதல்ல அந்த நம்பிக்கை உள்ள வந்தா மட்டும்தான் எந்த காரியத்தையும் அவர்களை சரியாக வழிநடத்த முடியும் என்று இறை தூதருக்கு அறிவுறுத்தினார். இறை தூதர் முதல்ல பேசின எல்லா வசனங்களையும் எடுத்துட்டீங்கன்னா குர்ஆன்ல அதிகப்படியா மறுமையை பத்தி பேசின அத்தியாயங்கள் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இங்க இருக்கு. குர்ஆனை படிக்கல, பிந்திய அத்தியாயங்கள் நீங்க அதிகமா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கடைசி குட்டி குட்டி வசனமா அத்தியாயமா இருக்கு பாத்தீங்களா? இதுல அநேகமானதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அத்தனைக்குமே எதை பத்தி பேசுனதுதான், மறுமையை பத்தி பேசுறதுதான். எல்லாருக்குமே நிறைய வசனங்கள் அத்தியாயமாக மனப்பாடம் பண்ணிருக்கிறது எங்க தான்? அம்ம ஜுஸ்ல கடைசி அத்தியாயம் தானங்க, கடைசி ஜுசு தானே, 30வது ஜுசு. அம்ம யத்தசாஅலூன் எடுத்தெடுப்புல முதல்ல கேள்வி அந்த ஜுசுல அதான். அம்ம யத்தசாஅலூன் அனின் நபைல் அதீம் அல்லதீ ஹும் ஃபீஹா வருதா இல்லையா? எடுத்தெடுப்புல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை கேட்கிறான். அம்ம யத்தசாஅலூன் எதை பத்தி கேட்காங்க நாயகமே? அவங்க அனின் நபைல் அதீம் ஒரு பெரிய நிகழ்வை குறிச்சா கேட்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த அத்தியாயத்துல துவங்கி அன்னாசியாத், அடுத்தடுத்த தக்வீர், அடுத்தடுத்த அப்படியே பாத்தீங்கன்னா அந்த அத்தியாயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாலே சொல்ல போனா நிறைய வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது நமக்கு. அல்காரிஆ அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, எல்லாருக்கும் மனப்பாடம் தானே? அல்காரித்தும் அல்காரியா எல்லாருக்கும் மனப்பாடம் தானே? யாருமே ஈஸியா ஓதக்கூடிய வசனங்கள் தானே? இது மக்கால இறங்குனது. அல்காரிஆ யாருக்கும் தெரியாது, அர்த்தம் தெரியாது. யாருக்கு தெரியாது? அரபு மொழியில புலமை பேசி நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நமக்கு என்ன தெரியும், நீர் எழுதினேரா படிச்சேரா அப்படின்னு நபியை பார்த்து கிண்டல் பண்ணா பாத்தியலா? அவனுக்கு இறங்கின அத்தியாயம் அல்காரிஆ மல்காரிஆ வமா அத்ராக மல்காரியா. நபிக்கு கேட்கிறான் மல்காரியா காரியானா என்ன தெரியுமா நாயமே உமக்குன்னு? அவனுக்கு தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இதுக்கு முன்னால யார்கிட்ட இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் கேட்டு இருக்கவும் இல்லை. அப்படி தெரியாத மனுஷன் அல்லாஹ் கேக்குறான் மல்காரிஆ வமா அத்ராக மல்காரிஆ யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ். அப்படியே பதறி பறந்து போன விட்டில் பூச்சி போல ஆகக்கூடிய ஒரு நாள்.
விட்டல் பூச்சி பார்த்துருக்கீல்ல, திடீர்னு வரும் திடீர்னு போகும், எப்படி வரும் தெரியாது, எப்படி போகும் தெரியாது. அதை தான் எல்லாம் சொல்றான். அப்படி பறந்து விட்டு போற ஒரு நாள், அந்த நாள் சாதாரணமா இருக்காது, ரொம்ப கடினமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். இது மாதிரியான அத்தியாயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தில் ஆல்மோஸ்ட் வசனங்கள் எங்க இறங்குனதுதான்? மக்கால இறங்குனதுதான். அதுல பாத்தீங்கன்னா மக்கியான்னு இருக்கும். ஏன்னா முதல்ல நம்பிக்கை அவசியம், நம்பிக்கையில் தெளிவு வேண்டும். இந்த மார்க்கத்தை நிறைய பேர் பேசும்போது இது தர்க்க ரீதியா பதில் சொல்லும், இது பகுத்தறிவு மார்க்கம், இது ரொம்ப லாஜிக் மார்க்கம் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சில விஷயங்களை என்ன செய்யாதுங்க, வராது. ஏன்னா நிறைய பேர் அறிவால இஸ்லாமை அளந்தே வீணா போயிட்டான். அறிவால இஸ்லாமை அளந்தே வீணா போயிட்டான். வரலாற்றுல அறிவால இஸ்லாமை அளந்தே இஸ்லாமை விட்டு வெளியே போனவர் இருக்கிறான். இஸ்லாமை விட்டு வெளியே போனவர் இருக்கிறான். நேற்று கூட ஒரு சபையில ஒரு திருமண அமர்வுல ஒரு அரசியல்வாதி வந்திருந்தார். ஒரு அரசியல்வாதி நேற்று முந்தானது தௌஹீது பேசின ஆளு, இன்னைக்கு அரசியல் கட்சியுடைய தலைவர். அங்க இருந்த இதை மாதிரி ஒரு தட்டி போட்டு பெண்களை அந்த பக்கம் வச்சிருக்கோம், ஆண்கள் இங்க வச்சிருக்கிறோம். ஆண்கள் இந்த பக்கம் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. பெரும்பாலும் கல்யாண வீட்டில் அதை பார்க்க முடியாது, அப்படித்தானே? கல்யாண வீடுனால இப்படிதான் கிடக்கும், கலந்து கலாபலான் தான் கிடக்கும். ஏமடா அங்க போனோம்னு நமக்கு நினைக்கிற அளவுக்கு தான் அங்க நிலைமைகள்லாம் இருக்கும். அதுல கொஞ்சம் கொள்கையும் இந்த மாதிரி பிடிப்பும் உள்ள ஒரு சகோதரர் அழகா ஒரு தட்டியை வச்சு, இதுக்கு அந்த பக்கம் பெண்கள் போகக்கூடாது, ஆண்கள் போகக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அருமையா பண்ணிட்டார். இவர் மேடைக்கு வந்தார் கெத்தா, அவங்க படை பரிவாரங்களோட மக்களுக்கு அறிவுரை சொல்றங்கிற பேர்ல, நீங்க இப்படி பெண்களை 10ஆம் பஸ் தலைமை நடத்துறீங்களே, இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்களே, இப்படி மொத்தமாக அவங்கள திரை போட்டு வச்சிருக்கீங்களே, இப்படியா இஸ்லாம் சொல்லுது? அன்னை ஹத்திஜாவை பார்க்கலையா? அவங்க பிசினஸ் மேன், பொது சமூகத்தில் நின்று கூவி வித்தவங்க, கூவி பொருளாதாரத்தை வித்தவங்க. அப்படியெல்லாம் இருந்த மார்க்கத்தில் நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சேர்த்தே சொன்னாரு. இந்த மதவாதிகள் இப்படித்தான் நம்மளை அதுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கல்ல, இந்த வார்த்தையை பயன்படுத்தியே சொல்றாரு அவரு. இப்படியெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க நம்மளை இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு அடுத்து பேசணும், அவருக்கு அடுத்து நான் பேசணும். நான் சொன்னேன், முதல்ல ஹத்திஜாமா உனக்கு உதாரணமே வரமாட்டாங்க. ஹத்திஜாமா எப்போ ரசூலுல்லாஹ்க்கு வாக்கப்பட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது பின் அப்துல்லாஹ்க்கு அவங்க வாக்கப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு வாக்கப்படல. அவங்க வாக்கப்பட்டது யாருக்கு? முஹம்மது பின் அப்துல்லாஹ்வுக்கு வாக்கப்பட்டாங்க. வருஷம் 15 முஹம்மது அப்துல்லாவுடைய மனைவி தான். அவங்களுக்கு யாரும் தெரியாது, அல்லாஹ்வையும் தெரியாது, ரசூலையும் தெரியாது. தன்னை ரசூல் சொல்லும் போதும் அவருக்கு என்ன செய்யாது? அந்த அம்மாக்கு முதல்ல எடுத்தெடுப்புல அவங்களுக்கு இவர் ரசூல் வருவாருன்னு தெரிஞ்செல்லாம் கல்யாணம் பண்ணல. அவங்க தன்னை ரிசாலத்தை சொன்ன பிறகு நம்ம ஏத்துக்கிட்டாங்க. அவங்க தான் முதல்ல இஸ்லாமை ஏத்த ஆளு இல்லையா? முதல்ல இஸ்லாமை ஏத்த ஆளுக்கு புர்காவுடைய சட்டத்தில் ஏதாவது ஒரு சட்டம் தெரியுமா? ஹத்திஜாமாவை உதாரணம் காட்டின ஒருத்தன் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பழைய தௌஹீத்வாதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மாவை புர்காவுடைய வசனத்துல உதாரணம் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன்னா அந்த வசனங்கள் எல்லாம் இறங்குனது எங்க? மதீனாவுல. சட்டங்கள் நடைமுறை ரீதியாக சமூக ரீதியாக எப்படி ஆணு பெண்ணு இருக்கணும்னு சொன்ன காலத்துல அப்ப அந்த அம்மா யாரும் உயிரோட கிடையாது, எங்கே கிடையாது, மண் உலகத்துல கிடையாது. அவங்கள ஆதாரம் காட்டி அவங்களா ரோட்ல நின்று நீங்க வியாபாரம் பண்ணாங்களே, நீங்க என்ன பெண்களை அடைச்சு வைக்கீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லீமுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. விளங்குச்சா? இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கையில திடமா நம்ம ஒரு உறுதியான நம்பிக்கைக்கு வந்துட்டோம்னா அந்த நம்பிக்கை தான் நம்மை முதலில் வழி நடத்தும். அந்த நம்பிக்கை மறுமை நம்பிக்கை, இது மிக முக்கியமானது. இதுலதான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் முதல்ல கொடுத்த அந்த அந்த அறிவுரை, அந்த நிகழ்ச்சி உரை, அந்த நம்பிக்கை உரை, அதெல்லாம் எதை பத்தி அப்படின்னா அவங்க கொஞ்சம் கூட பின்வாங்காது. இறைவன் எனக்கு இப்பொழுது போதுமானவன் என்று சொன்னால், இறைவன் படைத்து வைத்திருக்கும் சொர்க்கம் போதுமானது என்று சொன்னால் அதை நம்புற மனநிலைக்கு அவங்க வர்றது. அந்த இடத்துக்கு அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வந்து நான் கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நாம போய் நின்று அந்த இடத்தை அமர்க்களம் பண்ணிடுறோம். குறிப்பா சட்ட ஒழுங்கு எல்லாம் இருக்கிறதுனால சட்டத்தின் பலம் கொண்டு நம்மவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவங்கள மீட்டு அந்த பிரச்சனையிலிருந்து சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி உண்டோ அதை அவ்வளோத்தையும் எடுக்கிறோம், இயல்பா எடுக்கணும். ஆனா சட்டம் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஆனா மக்காவுல கொள்கைக்காக ஒரு கொலை நடந்தது. முதல்ல யாரு நடந்தது? உண்மை கொள்கைக்காக. நபிஸல்லல்லாஹு
அணுகுமுறை அந்த இடத்துல என்னவாங்க இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வோடு நேரா பேசிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வோட என் அனுதினமும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றார். அல்லாஹ் என்னோட வகையில பேசுறான்னு சொல்றார். அந்த மக்கள்கிட்ட எல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய உதவியை அப்ப கேட்டா நிச்சயம் அல்லாஹ் தருவான். உதவியை கேட்டா அல்லாஹ் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அஹ்ல யாசிர் இன்ன மௌஇதுக்குமுல் ஜன்னah. யாசிருடைய குடும்பத்தாரே உங்களுக்கான வாக்குறுதி சொர்க்கமாகும். அமைதி ஆயிட்டாங்க, யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. எதனால அமைதியானாங்க? நம்பிக்கை. சொர்க்கம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை. சொர்க்கம் தான் நமக்கு அல்லாஹ் தரப்போறான், அதுக்காக தான் இந்த உழைப்பு அப்படிங்கிற நம்பிக்கை. இன்னைக்கு நீங்க யோசிங்க, சொர்க்கம் இருக்கு, சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கம் அப்படின்னு பேசும் பொழுதுதான் நம்மள பலருக்கும் என்னவா தோணுதுன்னா அது ஒரு சப்ஜெக்ட், குர்ஆன்ல பேசப்பட்ட ஒரு சப்ஜெக்ட், குர்ஆன்ல பேசப்பட்ட ஒரு தகவல் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் சொர்க்கம்னு சொல்லும்போது அதன் மேல உள்ள ஆர்வம் கூடுறது இல்லை. நரகம் அப்படின்னு சொல்லும் போது அது மேல உள்ள பயம் கூடுறது இல்லை. சரிதானா நான் சொல்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில்லாஹி மலாயிகத்துன் சுய்யா, ஊர் ஊரா சுத்திக்கிட்டே வந்து அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும்னா என்னது? கதையும் கிடையாது, கப்சாவும் கிடையாது. நம்ம உட்காந்து இல்லாததெல்லாம் அடிச்சு விட முடியாது. அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். அதை தாண்டி மறுமை கோட்பாடு இதை பத்தி பேசுறதா இருந்தா ஒண்ணுமே பேச முடியாது. அதுல என்ன இருக்கு அது மட்டும் தான் பேச முடியும். ஏன்? எல்லாமே பிளைண்ட், எதுவுமே தெரியாது. யாரும் இதுக்கு முன்னால பார்த்தது இல்ல, யாரும் அதை பார்த்தது இல்ல, பார்த்துட்டு வந்து யாரும் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்து சொர்க்கத்துக்கு வர்ணனை தந்தாங்க, சொர்க்கம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா நமக்கு சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டுறாத, எந்த சிந்தனையும் உள்வாங்கி சிந்தித்திராத அப்படி ஒண்ணு சொர்க்கம் சொல்றாங்க. சோ நம்மால அதை என்ன செய்ய முடியாது, நம்முடைய கற்பனைக்குள் கொண்டு வந்து உள்வாங்கி கொள்ள முடியாது. இதானே யதார்த்தம். இப்ப நீங்க யோசிங்க, இவ்வளவு தூரம் தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நேரா இங்க இருந்து மலக்குமார்கள் போறாங்க, அல்லாஹ் இடத்துல போறாங்க. போயிட்டு இன்னென்ன ஆட்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருந்தார்கள் என்று நம்மை குறித்து செய்தியை இறைவனிடத்தில் பரிமாறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஹுவ யஅலமு, அது அவனுக்கு தெரியும். யாரெல்லாம் வந்திருந்தான்னு தெரியும், நம்ம யாரெல்லாம் உட்கார்ந்துருந்தோம்னு யாருக்கு தெரியும்? மலக்குமார்கள் சொல்லிதான் எல்லாம் கேட்பானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் கேட்பான். என்ன கேட்பான்? அவங்க எவ்வளவு பேர் வந்திருந்தாங்களே, எதுக்கு வந்திருந்தாங்க? அவங்க இப்படி வந்திருந்தாங்களே, எதுக்கு வந்திருந்தாங்க? இறைவா யர்ஜூன ரஹ்மத்தக், உன்னுடைய அருளை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். வயபுகூன ஜன்னத்தக், அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா? அவர்கள் சொர்க்கத்தை கண்டிருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் எதை பயந்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள்? நரகத்திற்கு செல்லக்கூடாது என்றதை பயந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படியா? அப்ப அவங்க நரகத்தை பார்த்திருக்காங்களா? நரகத்தையும் அவங்க பார்க்கல. அப்போ ஒருவேளை அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால், சொர்க்கத்தை பார்த்த காரணத்தினாலேயே இதைவிட அதிகமாக அதை யாசித்து அவர்கள் அதற்கு முயற்சித்திருப்பார்கள். நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் இதைவிட அதிகமாக பயந்து அதற்காக முயற்சித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றான் இந்த மலக்குமார்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா? அதுக்கு, யார் அங்கே வந்தார்களோ அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன், அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சரி, அப்போ எல்லா இடத்துலயுமே ரெண்டு டைப்ல மக்கள் வருவாங்க. ஒரு சாரார் முழுக்க அந்த நோக்கத்துக்கு மட்டும் வருவாங்க, ஒரு சாராருக்கு போன போக்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோமே அப்படி வருவாங்க. எல்லா இடத்துலயும் உள்ளது தானே, எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். அப்படி ஆட்களையும் சொல்லுவாங்க. அப்பவும் அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் அமர்ந்திருந்த இடமும் என்னை பற்றி பேசியதும் எனக்கானது, சொர்க்கத்திற்கானது என்று இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறேன், நரகத்தை ஹராமாக்குறேன். இப்ப நீங்க இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் செயல் நடந்துருச்சு. இந்த செயல் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நடக்கிற செயல் அல்ல முக்கியம், செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை முக்கியம். எது முக்கியம்? செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கை முக்கியம். செயல்களை செய்யறது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல காரியங்களை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மது ஒழிப்பு பிரிவு ஒண்ணு இருக்கு, வரதட்சணை ஒழிப்பு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, வட்டி ஒழிப்பு அதுக்கு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அத போல சமூக சீர்திருத்தங்க பேர்ல நீங்க இந்த சமுதாயத்துல என்ன செஞ்சாலும் உங்களை என்னன்னு கேட்காம உங்களை அலோவ் பண்றதுக்கு ஆள் இருக்கு, உங்களுக்கு பக்கத்துல நின்று பாதுகாப்பு தர்றதுக்கும் காவல்துறை இருக்கு. நீ போய் ஷிர்க்கு, நீ அல்லாஹ் அல்லாததை வணங்காத, இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கைக்காக ரெடி ஆகுங்க, இதெல்லாம் விடுங்கன்னு சொல்லி பாருங்களேன், சொன்ன நடக்கும். முதல்ல ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்தது அதான் நடக்கும். என்ன நடந்தது?
சஃபால ஏறி நின்று சொல்லும் போது குடும்பத்துல இருந்து ஒருத்தர் என்ன சொன்னா, தப்பல்ல காலியா தா ஜமாத்தன, நாசமா போயா, இதுக்கு எங்களை கூப்பிட்டேன்னா. கேட்டது யாரு? அபூலஹப். அபூலஹப் கேட்டான். ஏன்னா நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது. நம்பிக்கையை நீங்கள் விதைப்பது என்பதும் நம்பிக்கையை முக்கியமானதாக முன்னிலைப்படுத்துவதும் மிக முக்கியமானது. நம்பிக்கை இடம் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா நீங்க வேற ஆளு. நம்பிக்கை இங்க வந்துச்சுன்னு வைங்களேன், டோட்டலா நீங்க முஸ்லீம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முதல் முயற்சி என்னன்னா, நம்பிக்கையாளர்களை உருவாக்க எடுத்த முயற்சி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, குர்ஆன் பேசுதா? 100 இடத்துக்கு மேல பேசுது குர்ஆன்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொண்டவர்களே. பேச்சே அப்படித்தான், தொடக்கமே அப்படித்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே. இதுக்கு அடுத்து அமல் சாலிஹ்னு எதை பேசலாம்னு சரி, அங்க முதல்ல என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலமும் அந்த மக்களிடத்துல சட்டங்களை எல்லாம் சொல்வதற்கு முன்னர், தொழுகையெல்லாம் ஏவுவதற்கு முன்னர், நோன்பெல்லாம் கடமையாக்குவதற்கு முன்னர், ஜக்காத் எல்லாம் செய்தாக வேண்டும் என்று விதியாகுவதற்கு முன்னர், ஒரு சமூகம் சார்ந்த செயல்பாடுகள் என்று மதீனாவில் எது உருவானதோ அதெல்லாம் உருவானதற்கு முன்னர் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சேர்த்தது எதை அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையோட, அல்லாஹ்வுடைய தூதராகிய தன்னை பற்றிய நம்பிக்கையோட, மறுமை கோட்பாடு என்ற மரணத்திற்கு பிறகு இருக்கும் ஒரு வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை. மறுமை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கை. அதனாலதான் எப்படி மாறிட்டாங்க அந்த ஆட்கள் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை சொல்லி என்ன செஞ்சாலும் செய்வாங்க. நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்லி பயமுறுத்தினா உடனே விட்டான். கவனிக்கணும், இது இருக்கா அன்னைக்கு நம்மகிட்ட? இருக்கா இல்லையா? இல்ல. இல்லைன்னா நம்மகிட்ட என்ன இல்ல? என்ன இல்ல? இப்படி நெருக்கடியா கேள்வி கேட்டேன். ஆமா, அதுக்குதான் உட்கார்ந்துருக்கோம். ஆமா, பரிசோதனை, நம்மளை சுய பரிசோதனை பண்ணதுக்கு தான் இருக்கிறோம். என்ன தெரியுமா, நம்ம பல நேரங்களில் ரொம்ப சந்தர்ப்பவாதிகளாக மாறிடுறோம். சந்தர்ப்பத்துக்கு தந்த பிள்ளை எல்லாம் பேசுவோம். நமக்கே கடன் வரணும்னா டே அல்லாஹ்க்கு பயந்துக்கம்போம். நாமளே இன்னொருத்தனுக்கு அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கணும்னா என்ன செய்வோம்? அல்லாஹ் கேட்கும் போது பார்த்துக்கிடுவோம். அப்படி எப்படி? சரிதான் நான் சொல்லுது. எப்படி? நமக்கு ஒருத்தன் கடன் தரணும், அல்லாஹ்க்கு பயந்துக்கோமோ, அப்போ அல்லாஹ்க்கு அவன் பயப்படணும். அதே மாதிரி நாம இன்னொருத்தனுக்கு கடன் கொடுக்கணும்னா அல்லாஹ் என்னை விசாரிக்கும் போது பார்த்துக்கிடுவோம். என்ன அர்த்தம்? அவனுக்கு விசாரணை உனக்கு கிடையாதா? இதுதான் சஹாபாக்களுக்கும் நமக்கு மத்தியில் உள்ளது. சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஊட்டினது அல்லாஹ்வை பத்தி பேசின மாதிரியே மறுமையை பத்தி பேசினாங்க. மறுமையை பத்தி பேசும் போதெல்லாம் மறுமைங்கிற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அந்த மக்களுடைய உள்ளங்கள் என்ன செஞ்சுச்சு? நடுக்குச்சு. அப்படி நடுங்கிறதுனாலதான் அவங்க தங்களை முழுசா மாத்திக்கிட்டாங்க. அப்படி மாத்தினதுனாலதான் இந்த உலகத்துல பெண்ணும் பெரும் காரியத்தை அவர்களால செய்ய முடிந்தது. பெரிய காரியத்தை செய்ய முடியுது. உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நமக்கு கழுத்துக்கு கீழே போனா எதுவா இருந்தாலும் என்னதான்? ஹலால் தான். போகாத வரைக்கும் கூட பார்ப்போம். நம்ம போயிடுச்சுன்னா ஹலாம்லாம் பார்க்க மாட்டோம், ஹலாலாம் பார்க்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள்ல மிக முக்கியமான ஆள் அபூபக்கர் தான். இவர் உண்மையிலே மக்காவில் இருக்கும்போது மிகப்பெரிய செல்வந்தர். பிலால் இப்னு ரபாஹுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை கொடுத்து விடுதலை வாங்கி கொடுத்தவர். அவர் அவ்வளவு பெரிய செல்வந்தர், ஒரு சாதாரண ஆள் கிடையாது. மக்காவில் குறைஷிகள் வியாபாரிகள் வியாபாரத்தனத்தோட இருந்ததுனால அவங்கள்ட்ட ஒரு சீமான்தனம் இருந்தது. என்னைக்குமே வியாபாரிகள் கொஞ்சம் வீசி செலவழிப்பாங்க, அப்படிதானே? மாச சம்பளத்துக்கு இருக்க ஒரு அரசு ஊழியர்கிட்ட, ஒரு வாத்தியார்கிட்ட, அல்லது ஒரு அந்த மாதிரி லஞ்சம் வாங்காத ஒரு அலுவலர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் என்ன செய்யாது? யாராவது இருந்தால் வருத்தப்படுகிறாரு. எப்படி கை கொஞ்சம் அப்படி போகாது. என்னன்னா அவங்கள சொல்லி பிழை இல்லை, மந்த்லி வரையறுக்கப்பட்ட சேலரி போகுது. ஆனால் ஒரு வியாபாரம் பண்ணுற ஒரு கடையில் வியாபாரம் சாதாரண ஆளாக இருப்பார், ஒரு பெட்டி கடையோ அல்லது ஒரு தட்டு கடையோ அல்லது ரோட்டில் போகும். ஆனால் அவருக்கு கை வீழும். ஏன்னா வரும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த வியாபாரத்தனம் சீமான் தனத்தை, அந்த செல்வந்த தனத்தை நிச்சயம் கையில தரும். அப்படி இருந்த ஒரு பெரிய செல்வந்தன் மதீனாவுக்கு வந்தாச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஆட்சியில பங்கெடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இவர் தான் அதிகாரத்தில் இருக்கிறார். அவருடைய அடிமையில ஒரு ஆளு அவருக்கு கிடைச்ச ஒரு பொருளை கொண்டு வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட கொடுக்கிறார்.
அவர் சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு சொல்றாரு, எங்க இருந்துப்பா வந்துச்சு அப்படின்னு யதார்த்தமா கேட்கும் பொழுது, அவங்க வீட்டுல யாரோ ஜாதகம் பார்ப்பாங்களாம். அவன் அந்த அடிமையுடைய வீட்டுல யாரோ ஒருத்தர் என்ன பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. அந்த ஜாதகம் பார்த்ததினால், குறி கேட்டு வந்ததனால் வந்த வருமானம் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக வாயில விரல விட்டு என்ன செய்யாரு, வாந்தி எடுக்கிறாரு. இப்ப நம்மளாம் என்ன சொல்லுவோம், உள்ள பறிச்சு பார்த்துக்கலாம், அது வெளியே வந்துடும், தௌபா செஞ்சுக்கிடுவோம், ரொம்ப ஈஸியா கடந்துருவோம். அங்கே என்ன செய்ய மாட்டோம், இங்கேயே இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு முயற்சி பண்ண மாட்டோம். இதுதான் நமக்கு அவங்களுக்கு உள்ளது. இது வர காரணம் என்னன்னா, அவங்கள முதல் நபிசுல்லா நம்பிக்கையில ஒரு ஸ்ட்ராங்க கொண்டு தான். ரிஸ்க்கு உள்ள போறதுன்னா அல்லாஹ் தந்து தான் போகணும். அல்லாஹ் தந்ததுன்னா அது ஹலாலா தான் போகணும். ஹலாலா போனா மட்டும்தான் அது எனக்கானது, ஹராமா போனா எனக்கானது இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் தெளிவு அவங்களை எங்க கொண்டு வந்து வைத்திருந்தது என்றால், அவர்கள் என்ன செய்தாலும் நான் உட்கொண்டது உட்பட எதுவாக இருந்தாலும் நாளைக்கு எனக்கு எதிராக வந்து நின்றக்கூடாது, எனக்கு எதிராக வந்து நின்றக்கூடாது. நான் அபூ பக்கர் அவங்கள உதாரணம் சொல்ற மாதிரி சஹாபாக்கள் அத்தனை பேரையும் உதாரணம் சொல்லலாம். அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் ஆரம்ப காலத்துல யாருக்கு ஸ்ட்ராங்கா உறுதிப்படுச்சோ அவங்க அத்தனை பேருடைய நம்பிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மறுமை கோட்பாடு மேல கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்கள அந்த இடத்துக்கு வந்து. சரி, ஏன் இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க? இப்படி நமக்கு உள்ள கேள்விதான். இந்த மாற்றங்கள் அவருக்கு வர்றதுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அவங்க மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை தெளிவா வந்தது. வெற்றி என்பது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் வெற்றி அல்ல. வெற்றி இந்த ஊர்ல நீங்க என்ன வெற்றியை கண்டதாலும் இது எல்லாமே வந்து நமக்கு காணல் நீர் தான், நமக்கு காணல் நீர் தான். நான் பள்ளிக்குள்ள நுழைஞ்ச உடனே தம்பி ஒருத்தர் சொன்னாரு, மாஷா அல்லாஹ் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருக்கீங்க, நல்லா ஆரோக்கியமா தெரியுறீங்க, முதல்ல கொஞ்சம் குண்டா தெரியும். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான வார்த்தை இது, எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த வார்த்தை பிடிக்குது. என்னன்னா, நம்ம உண்மையிலே ஆரோக்கியமா இருக்கிறோம், அந்த ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுன்னு சொன்னா. நீங்க யோசிங்க, நேற்று இல்லை இன்னைக்கு இருந்ததுன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நாளைக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், பொருளாதாரம், ஆட்சி, அதிகாரம், செல்வம் எது வேணாலும் எடுத்துக்கிடுங்க, நாளைக்கு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு நாளைக்கு நிச்சயமே இல்லாதது. நாம் இந்த உலகத்தில் பெறும் எந்த வெற்றியும் நிச்சயமே இல்லாதது. எப்படி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆரோக்கியமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், மனைவி மக்களா இருக்கட்டும், பதவி பட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது அவ்வளவும் நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு இல்லாமயிரும். இன்னைக்கு பாருங்க, மழை எல்லா பக்கமும் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. பல வீடுகளுக்குள்ள கண்ணப்பனான்னு தண்ணி பூந்துருச்சு. பாவம், வாங்கின பல பேருடைய சர்டிபிகேட்டும் அவங்க வச்சிருந்த சொத்து பத்து பத்திரங்களும் என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கு அப்புறம் அதை மீட்கிறதுக்கு ஒரு பாடு என்ன செய்யணும், கஷ்டப்படணும். இதான் நிலைமை. நாம வாங்கி வச்ச எதுப்பா இருந்தாலும் அதான் நிலைமை. ஆனா நீங்க இந்த வெற்றி அல்ல வெற்றின்னு ஒரு வெற்றியை போய் முயற்சி பண்ணுங்க, அந்த வெற்றி நிரந்தரமானது. அது என்ன வெற்றி? அதுதான் மறுமையின் வெற்றி. அதுதான் எந்த வெற்றி? மறுமையின் வெற்றி. இந்த உலகம் அழிஞ்சு போயிருங்க, இந்த உலகத்துக்கு இதுக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை என்பது கிடையாதுங்க. இது வந்து அழியறத நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படித்தானே? நபிசுல்லா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க, நானும் தஜ்ஜாலும் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வருஷம் 1400 ஆச்சு. நான் முன்னால வந்திருக்கேன், எனக்கு பின்னால நிச்சயம் அவன் வருவான்னு சொல்லி. நான் முன்னால வந்திருக்கேன், எனக்கு பின்னால் அவன் வருவான்னு சொல்லிட்டு போய் 1400 வருஷம் ஆச்சு. நெருங்கிக்கிட்டே இருக்கு, கேமரா நெருங்கிட்டே இருக்கு. எந்த நேரத்தினாலும் நிச்சயலாமே வரலாம் வரான்னு சொன்னால. உலகம் அழியும், ஒட்டுமொத்த உலகமும் அழியும், ஒரு நாளில் அழியும். அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அந்த நாள் வருவதற்கு முன்னர் இன்னென்னவெல்லாம் நடக்கும் சொன்னாங்க. உபச்சாரம் பெருகும், மது பகிரங்கமாக அருந்தப்படும், வட்டி புழுதி போன்று எல்லா இடங்களிலும் படர்ந்திருக்கும். சொன்னாங்களா? சொன்னாங்களா? கண்ணியத்திற்குரியவர்கள் இழிவாக பார்க்கப்படுவார்கள், இழிவாக இருப்பவர்கள் எல்லாம் கண்ணியமானவர்கள் போன்று நடந்து கொள்வார்கள். பார்க்கமா கண்ணால பார்க்கிறோமா இல்லையா? இது அத்தனை நபிசுல்லா சொன்னது. இது அத்தனை நடந்துகிட்டே இருக்கு. காலம் சுருங்கும் என்று சொன்னார்கள். சொன்னாங்களா? காலம் சுருங்கும். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோமா, காலையில விடிஞ்ச மாதிரி இருக்கு, எப்படி சாலையில மாலையில அடையுதுன்னு தெரியல. அவ்வளவு தூரம் காலம் சுருங்கி போச்சு. இந்த நிமிஷமே நான் இங்க இருந்து கிட்டத்தட்ட 18 அல்லது 17 மணி நேரம் பயணம் பிளைட்ல போன அங்க என்ன செய்ய முடியும்? வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ தொடர்பு கொள்ள முடியும் அளவுக்கு என்ன சுருங்கி போச்சு,
காலம் சுருங்கி போச்சு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையா அறிவிச்ச முன்னறிவிப்புகள் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கா. இது அவ்வளவு நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மறுமையை பற்றிய நம்பிக்கை, வட்டியை விட்டுட்டாங்களா? உபச்சாரம் குறைஞ்சிருக்கா? லஞ்சம் குறைஞ்சிருக்கா? அழிச்சாட்டியங்கள், அநியாயமாக பிறருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஏதாவது குறைஞ்சிருக்கா? இல்ல. ஏன் தெரியுமா? முஸ்லிம்களுக்குள்ளேயே இந்த நம்பிக்கை சரியா வராததுனாலும் இந்த உலகத்தில் அடையக்கூடிய வெற்றி தான் பெரிய வெற்றின்னு கருதுறதுனால யாரும் எப்படி போட்டுங்க, எனக்கு இன்னைக்கு பாக்கெட்டுக்கு மணி வரணும், என்ன செய்யலாம், என்னனாலும் செய்யலாம். யாரும் எப்படி போட்டுங்க, நான் நல்ல வீடு கட்டணும், நான் நல்ல வீடு கட்டணும், யாரும் எப்படி போட்டுங்க, ஏன் மனைவி மக்கள் நல்லா இருந்தா போதும். இந்த மனநிலை இருக்கா? நான் மற்றவர்களை பத்தி பேசல, மற்றவங்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, நம்ம அவங்கள பத்தி பேச வேண்டாம். யாரைத்தான் பேச வேண்டி இருக்கு? மறுமை நம்பிக்கையை கொண்டதனால் மாற்றம் இருக்க வேண்டிய ஒரு சமுதாயத்துக்குள்ள இந்த அளவுக்கு நம்பிக்கை குறைவு இருப்பதற்கான காரணம், இந்த உலகத்து வெற்றி கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது, ஆனால் இதுவல்ல வெற்றி. உண்மையில் வெற்றி எது தெரியுமா? உண்மையில் வெற்றி எது தெரியுமா? இந்த உலகம் நம்மை விட்டு சென்ற பிறகு ஒன்று நடக்குமே, அதுதான் வெற்றி. அதுதான் வெற்றி. அந்த வெற்றியை நினைச்சுதான் எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு முதல் முன்மாதிரியாக இருந்த ஒரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக ஒரு பிரார்த்தனையை தந்திருந்தான். எப்படி ஒரு பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிரார்த்தனை கேட்டா அல்லாஹ் அதை ஏத்துக்கிடுவான், மறுக்கவே மாட்டான். அவங்க பிரார்த்தனை கேட்டா மறுக்கவே மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மரண தருவாயில வரையிலும் இருந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னுடைய அந்த பிரார்த்தனை யாருக்காக வச்சிருக்கேன்? என்னுடைய உம்மத்துக்காக மறுமையில் வச்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ் இன்னொரு இக்தியாரை தந்தான், தேர்வை தந்தான். என்ன தெரியுமா? நபியே, நீங்கள் விரும்பினால், இப்ப மதீனாவுடைய ஆட்சி தலைவர் ஆயிட்டீங்க, நீங்க சொல்ற மார்க்கம் எல்லா பக்கமும் விரிஞ்சு பரவிக்கிட்டே போதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அபூபக்கர், உமர், அது போன்ற ஆட்கள்லாம் வந்த பிறகு சும்மா சொல்லக்கூடாது, பாரசீக பேரரசும் ரோம பேரரசும் முஸ்லிம்களுடைய காலடியில் கீழே வந்து போயிடுச்சு. அத நபி உயிரோடு இருக்கும்போதே சொன்னாங்க, வெண் பொக்கிஷமும் செம் பொக்கிஷமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அது என் சமுதாயத்தின் காலடிகளுக்கு கீழே வரும்னு சொன்னாங்க, வந்துச்சு. இவ்வளவு தூரம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், இவ்வளவு தூரம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு தேர்வு தரான். என்ன தெரியுமா தேர்வு? இந்த உலகம் வேணுமா அல்லது மறுமை வேணுமா? இந்த உலகம் வேணுமா மறுமை வேணுமா அப்படின்னு தேர்வு தரான். இந்த உலகம் வேணும்னு சொல்லியிருந்தா உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் அழிகிற வரைக்கும் எங்க இருந்திருப்பாங்க? எங்க இருந்திருப்பாங்க? உண்மையிலே நமக்கெல்லாம் நல்லா தானே இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு குழப்பம், எத்தனை கூட்டம், எவ்வளவு பிரச்சனை, அவங்களத்தையும் யார்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கலாம், நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் எடுக்கலாம். சரி, அப்படி கேட்டா இந்த உம்மத்து மொத்தமும் எப்படி இருக்கும்? ஒரே உம்மத்தா இருக்கும், குழப்பமே வராது, பிரச்சனையே வராது, நம்மளை யாரும் அடிக்க மாட்டான். ஏன்னா யாரையும் உயிரோடு இருக்கா? யாரையும் உயிரோடு இருக்கா? நம்முடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரே உயிரோடு இருக்காங்க. உலகத்துல வேற யாரும் அவங்கள மறுத்து பேச முடியாது, இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடு அந்த உலகத்துக்கு வைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு பாருங்க, நான் இலா ரஃபீக்ல அலா, உயர்ந்த தோழனோடு நான் போக விரும்புறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன, என் உயிரை நீ வாங்கிரு, நான் இங்க இருக்க விருப்பம் இல்லை. நம்பிக்கையை பாருங்க, நமக்கு வர வேண்டிய நம்பிக்கை தான் இது அல்ல வாழ்க்கை, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. அங்க வெற்றி கிடைச்சா அது வெற்றி, அங்க தோல்வி கிடைச்சா அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை காப்பாற்றணும். அது மாதிரி ஒரு தோல்வி வேற எதுவுமே கிடையாது. இந்த நம்பிக்கை தான் சஹாபாக்களை எப்படி மாற்றியது என்றால், புடம் போட்ட தங்கங்களாக மாற்றியது. புடம் போட்ட தங்கங்களாக மாற்றியது. எப்படி மாற்றி அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வரிசையா சொல்றான். இந்த நம்பிக்கை எல்லாம் அவங்களிடத்துல இருந்ததுனாலேயே அவங்களுக்குள்ள மாற்றம் வந்தது. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் படிச்சு பார்க்கிறேன், அந்த வசனங்களை மட்டும் நீங்க உள்வாங்குங்க, எவ்வளவு தூரம் அவங்க கான்பிடண்டா அந்த வசனங்கள்ல நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க அப்படின்னு பாருங்க. இந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லைன்னா இன்றைய தினம் நாம் நம்மை பரிசோதனை பண்ணணும். என்ன, நம்ம நம்பிக்கையை ஸ்ட்ராங்கா சரியா வச்சிருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம இடத்துல எந்த இடத்துல நம்பிக்கை கோளாறு இருக்கிறது, எதை சரி செய்தால் நாம் சஹாபாக்களை போல மிகச்சிறந்தவர்களாக மாற முடியும் அப்படின்னு செய்யணும், நாம் யோசிக்கணும். பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல முதல்ல சொல்றான், வமையுது அல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் பணிந்து நடந்தார்களோ, வயக்ஷல்லாஹ, மேலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்களோ, வயத்தகி, அவன் நம்மை தண்டிப்பான் என்று அவனுடைய தண்டனையில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள முயற்சித்தார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள்.
அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றிக்கு வழியை முதல்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். வெற்றினா என்ன தெரியுமா? அவனை பயப்படுறது வெற்றி, அவனை பயப்படுறது வெற்றி. இன்னைக்கு நம்ம வெற்றி என்ன? அடுத்தவனை ஏமாத்துறது வெற்றி. அவன் கவனத்துக்கே வராம அவன் பொருளாதாரத்தை சத்தம் போடாம சுரண்டது வெற்றி இருக்கா? இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் இருக்கிறது யார் தான்? ரியல் எஸ்டேட். நம்ம யார் அதுல இருந்தீங்கன்னா கோவம் வச்சுக்கிடாதீங்க. ஆனா நம்ம ஆட்கள் ரொம்ப மோசம். அதுல நான் அனுபவப்பட்டதுனால சொல்றேன். ஒரு சில இடங்கள் எல்லாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வருத்தத்தை தருது. ஏன்னா யாரோ ஒருத்தர் நிலம் யாரோ ஒருத்தர் வாங்க போறான். இவன் ரெண்டு பேருக்கும் மத்தியில புரோக்கராகவே இருப்பான். ஆனா இவன் தான் அங்க ப்ரொமோட்டராகவே மாறிடுது. 1 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு இருக்கும். இவர் வெறும் 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து நான் சொல்லும் போது கையெழுத்து போடுங்கன்னு இவர்கிட்ட வேலை பேசிட்டு இருப்பாரு. இவர் வேலை பேசுறதுக்குள்ள உரிமையே அவருக்கு கிடையாது. ஏன்னா எந்த பொருளும் விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் யார் அந்த பொருளுக்கு சொந்தக்காரரோ அவர் தான் அதுக்கு வேலை செய்ய முடியும். யார் கேட்கிறாரோ அவர் பார்கெயின் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, நீங்க குறைச்சிட்டாங்க, நீங்க நிறைய சொல்றீங்க. இப்ப ஒருத்தர் விற்க போறாரு, ஒருத்தர் வாங்க போறாரு. இவன் இடையில இருக்கக்கூடிய புரோக்கர் இவரே விலை வைக்கிறார். رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله. அப்ப முதல்ல அவங்க எது வெற்றி அப்படின்னு விளங்கியிருந்தாங்க சஹாபாக்கள். அதைத்தான் முதல்ல நாமளும் வெற்றின்னு விளங்கணும். அதை விளங்கியிருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த வெற்றியை நம்ம அடைகிறதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படக்கூடியது இந்த வெற்றியை பற்றிய அறிவும் தெளிவும். இந்த வெற்றியை பற்றிய அறிவும் தெளிவும் சஹாபாக்களுக்கு முதல்ல கல்வியா கிடைச்சது. அது அந்த கல்வி கிடைச்சதுனாலதான் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அந்த வெற்றியை அடைவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள்.
இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு அந்த முயற்சி நமக்குள்ள வராததற்கான காரணம், எதையுமே இந்த உலகத்துல தர்க்க ரீதியாக அல்லது லாஜிக்கா நம்ம பார்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை தெளிவாக வராததுனால. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி பாடுறான் பாருங்க, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவன் நரகத்திற்கு செல்லாது தடுக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டானோ ஃபகத் ஃபாஸ், அவன் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டான். அவன் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டான். இது யாருடைய சொல்லு? அல்லாஹ்வுடைய சொல். இந்த சொல் ஒரு காலமும் மாறாது. அது அல்லாஹ் இன்னும் விளங்குற மாதிரி சொல்றான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகத்தின் வாழ்க்கையும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களும் இருக்கிறதே, அது உங்களை ஏமாற்றக்கூடியதை தவிர வேறொன்றும் இல்லை. அது உங்களை ஏமாற்றக்கூடியதை தவிர வேறொன்றும் இல்லை. ஏமாற்றக்கூடியதானா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஒன்று வரணும். நமக்கு கண்ணு முன்னால பார்க்கிற அந்த செல்வமும், கண்ணு முன்னால பார்க்கக்கூடிய பிள்ளை செல்வங்களும், கண்ணு முன்னால பார்க்கக்கூடிய நம்முடைய மனைமார்களும், கண்ணு முன்னால் நமக்கு கண்ணுல கிடைக்கக்கூடிய எதை எடுத்தாலும் அது மேல நமக்கு ஒரு ஈர்ப்பும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஈர்ப்பும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா கண்ணுக்கு தெரியாத மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு தடுமாற்றத்துல இருக்கு. இப்பதான் அல்லாஹ் சொல்றான், யார் நரகத்திலிருந்து தடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். அவர் தெரிஞ்சுக்கணும் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை உங்களை ஏமாற்றக்கூடியதை தவிர வேறொன்றும் இல்லை. இதை கொஞ்சம் ஒருத்தர் மனசுல வாங்கிக்கிட்டார்னா ஒரு தெளிவுக்கு முதல்ல அவர் வந்துடலாம். என்ன? இந்த உலகம் ஒட்டுமொத்தமும் ஏமாற்றக்கூடிய காணல் நீர் தான். எதுவா இருந்தாலும் என்னத்தையும் எடுத்துக்கிடுங்க, எல்லாத்தையும் மாத்திர முடியும், மறிச்சிட முடியும். தாயன்புன்னு சொல்றாங்க இல்லைங்க, தாயன்புன்னு சொல்றாங்கல்ல, அது போல அப்பழுக்கற்ற அன்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் குறை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்றாங்க. ஏன்? அங்கேயும் பிரச்சனை இருக்கு. என்ன? 3 பிள்ளை இருப்பான், ஒருத்த மேல ஒரு தாய்க்கு அளவு கிடந்த நேசம் இருக்கும். உண்மையிலே அது அவ குற்றம் இல்லை. சில நேரம் இறைவன் அப்படி ஒரு பாசத்தை நினைச்சிருப்பான் சிலர் மேல, சிலருக்கு மேல போட்டிருப்பான். இன்னொரு பிள்ளை அலாதியா தாய் மேல அவன் அன்பு வச்சிருப்பான். ஆனா அந்த அம்மாட்ட அந்த அன்பு என்ன செய்யாது, ரிட்டர்ன்ஸ் இருக்காது. பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? அது ரிட்டர்ன்ஸ் இருக்காது, ஏமாற்றம். தாய் அன்புன்னு சொல்லக்கூடியதுல ஏமாற்றம்னா வேற எதுல இருக்க போகுது? சரியா? எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துல என்ன இருக்குன்னா குரூர், ஏமாற்றம் என்பது இந்த உலகத்தின் நியதி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம். அப்ப இந்த உலகம் பெருசா, மறுமை பெருசா, இதுக்கு பிறகு வரப்போற வாழ்க்கை முக்கியமானதா அல்லது இது முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு தெளிவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தனாலதான் அவங்க முதல்ல அந்த கல்வியை கொண்டு, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கல்வியை கொண்டு எது வெற்றி எதற்கானது நம்முடைய முயற்சி, எது வெற்றி எதற்கானது நம்முடைய முயற்சி அப்படிங்கிறதுல தெளிவான. அப்படி தெளிவானதுனால அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் எதை நோக்கியே இருந்தது என்றால், இதற்கு பின்னால் என்ன நடக்கும், இதற்கு பின்னால் என்ன நடக்கும், இதற்கு பின்னால் என்ன நடக்கும், இப்படியே தான் யோசிச்சாங்க. அப்படிதானே? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன் சில விஷயங்களை சிலர்கிட்ட சொல்றதற்கு சூழ்நிலையெல்லாம் பார்ப்பான், சந்தர்ப்பம் எல்லாம் பார்ப்பான். எப்படி சொல்றது அப்படிலாம் யோசிப்போம். நம்ம எல்லாரும் அப்படிதான் யோசிப்போம். ஏன்னா நமக்கு உலகம் ரொம்ப பெருசா தெரிஞ்சதுனால நமக்கு அப்படித்தான் தெரியும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு கொலை செய்யப்படுறாங்க, கத்தியால குத்தப்படுறாங்க. அப்படிதானே? எப்ப நடந்தது இது? ஒரு நாள் காலை ஃபஜ்ர் தொழுகையில அபூ லுஅல் மஜூசி என்ன செஞ்சுட்டான், வந்து ஹஞ்சரா, அந்த 2 பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய ஷார்ப்பான கத்தியை கொண்டு வந்து விழாப்புறத்துல 2 பக்கமும் இறக்கிட்டான். கத்தி இறக்குறதுலையும் சில முறைகள் இருக்கு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி இறக்கிட்டாங்கன்னா அடுத்து பிழைக்கிறது சாத்தியம் இல்லை. அவர் சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப பராக்கிரமசாலி. அவருடைய அடிக்கும் அவருடைய முறைப்புக்கும் யாரும் பயப்படுவாங்க, அந்த அளவுக்குள்ள ஆளு. எந்த அளவுக்குள்ள ஆளுன்னா அவரை பார்த்தா யாரே பயப்படுவா? சைத்தான் பயப்படுவான். அப்படி ஒரு ஆளு, சைத்தான் பயப்படுவாங்கிற அளவுக்குள்ள ஆளு. அவரை வந்து அதிகாலை தொழுகையில குத்திச்சான். குத்தினவர் அப்படியே ரத்தம் வெளியேறினதோட மயங்கி விழுந்துட்டார். தொழுகையெல்லாம் முடிச்சு மக்கள் எல்லாம் போன பிறகும் அவரை கொண்டு வந்து வீட்டுல சேர்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் விழிக்கிறார். அப்போ அவரிடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன் இன்னக மா ஸல்லைத ஸலாத்தல் ஃபஜ்ர்.
இன்னைக்கு நீங்க காலையில ஃபஜ்ர தொழல அப்படிங்க. ஆட்சியாளருங்க உமருங்க, அவர் கூட பழக்கம் இருக்கு இல்லையா, ரசூலுல்லாஹ் கூட இருக்கும்போது ஒரு 13, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கூட இருக்கும்போது ஒரு 10, அவர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு 10, 2.5, அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு 2.5, அவர் கூட ஒரு 10, கிட்டத்தட்ட 25 வருஷ காலம் பழக்கம். அவர் எப்படி ஆளுன்னு தெரியும். அவரிடத்துல முதல்ல சொல்றாரு, நீங்க என்ன ஃபஜ்ர் தொழல, எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்து சொன்னா எப்படி சொல்லுவோம்? இந்த மாதிரி ஒரு டைம்ல குத்துயிரும் கொலையுருமா சைட்ல குடலை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்க தொழலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம பக்கத்துல இருக்கோம் சொல்லுங்க, பேசுற நேரமானு கேட்பான், இதை சொல்ற நேரமானு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவர் சொன்ன வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் அந்த உம்மத்தை பழக்கிருந்தாங்க. லா ஹர்ர ஃபில் இஸ்லாம் வமன் தரக்க ஸலாத், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாம்ல எந்த பங்கும் இல்லைன்னு உலகத்துக்கு செய்தியை சொல்றாரு. எப்போ? குடலை பிடிச்சுக்கிட்டு, தொங்குற குடலை கையில பிடிச்சுக்கிட்டு அவர் உலகத்துக்கு சொல்றாரு, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாம்ல எந்த பங்கும் இல்லைன்னு. எப்படி பழக்கிறாங்க அந்த மக்களை பாருங்க. உயிரா அல்லாவா, உயிரா அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையா அப்படின்னு ஞாபகப்படுத்தப்பட்டா அவங்க மனசுல முதல்ல ஓடுறது, இதுக்கு பிறகு என்னைய கொண்டு போய் தொழுகை வச்சிருவாங்க, அதுக்கு முன்னால நான் தொழுது இருக்கணும், என்ன கொண்டு தொழுகை வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நான் போற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து கேள்வி பதில் சொல்ல வேண்டியது, நான் எழுப்பப்பட வேண்டியது, அடுத்தடுத்து எனக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் தயாராகணும்னா முதல்ல நான் எங்க தயாராகணுங்கிற ஒரு தெளிவு. காரணம் அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய உரமான நம்பிக்கை. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் சொல்றான், யார் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அவர் வெற்றி அடைந்து விட்டார். அவங்க வெற்றி இலக்கு ரொம்ப தெளிவா இருந்தது. என்ன? சொர்க்கத்தில் நுழைந்தால் தான் வெற்றி. அப்ப என்ன இருந்தது? உங்களுக்கு நம்பிக்கை அடி உரைத்திருந்தது, அந்த நம்பிக்கை அவங்களை வழி நடத்துது, அவங்க அதுக்கு தயாரான. நான் ஒரு 2-3 பாயிண்டை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். எதெல்லாம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நாம உண்மையிலேயே அதுக்குள்ள தயாரா இருக்கோம் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஈமான். ஃபர்ஸ்ட் ஈமான். வெற்றி அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒருத்தருக்கு ஈமான தவிர இன்னொரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழே நதிகள் ஒலித்தோடும் சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசுவாசிகளான ஆண்களுக்கும் விசுவாசிகளான பெண்களுக்கும் வாக்குறுதியாக தருகிறான். காலிதீன ஃபீஹா, அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். ஓ மசாக்கின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதுன், ஜன்னாத் அதுன், அதுன் என்ற அந்த சொர்க்க தோட்டத்திலே அவர்களுக்கு மிக உயர்ந்த அழகியான மாளிகைகள் தங்குவதற்கு இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்து, இந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்து, இந்த நம்பிக்கை தான் முதல்ல நமக்கு தேவை. இப்ப இது கல்வி, நமக்கு இது கல்வி கவனத்துல கொள்ளணும். இது கல்வி. எது கல்வி? எது கல்வி? சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நம்புறது கல்வி. அந்த சொர்க்கத்துக்காக நான் முயற்சி பண்ணாது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த முயற்சியை நம்புறது கல்வி. என்னுடைய இறப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை அனந்தரமாக அமைய வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கைக்காக நான் இன்று உழைக்க வேண்டும் என்று உழைப்பது கல்வி. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருந்து அருளுக்குரிய பொருத்தம் இருக்கிறது, அருளுக்குரிய பொருத்தம் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நம்ம என்ன செஞ்சாலும் சரிங்க, யாரோ ஒருத்தரை மனசுல வச்சு தானே செய்யறோம். காலையில போய் 10 மணிக்கு கடையை திறக்கிறீங்க, நைட்டு 9 மணி வரைக்கும் அங்க கிடந்து சாவுறீங்க. யார மனசுல வச்சு? யார மனசுல வச்சு? வீட்டில் இருக்க வீட்டுக்காரிய மனசுல வச்சு, பிள்ளைகளை மனசுல வச்சு, நல்ல ட்ரெஸ் போடணும்னு மனசுல வச்சு, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு மனசுல வச்சு. இது அவ்வளோத்துலயும் எங்கேயாவது மறுமை தலையிடுதா? கிடையாது. இம்மை மட்டும் தான் தலையிடுது. என்ன? இங்க நல்லா இருக்கணும், இப்படி இருந்தா தான் நல்லா இருக்க முடியும். என் பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வைக்கணும், அவன் பெரிய படிப்பு படிக்கணும்னா எனக்கு என்ன செய்யணும்? பெரிய வருமானம் வரணும். பெரிய வருமானம் வரணும்னா நான் ஸ்க்ரூ மாட்டாத குறையில சேர்ல உட்கார்ந்து இருக்கணும் 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ, அப்பதான் வரும். பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற பதில் என்ன? இங்க வந்தா கிடைக்குமா? அப்படிதானே? இன்னும் பாக்குறேன் பல இடங்கள்ல ஜும்மாவுக்கு வந்து வர்றதுல நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப சேட்டை இருக்கு. இன்னைக்கு கூட இந்த பழனியில ஜும்மா வச்ச பாதி பள்ளியில ஆளை காணும், பாதி பள்ளியில ஆளை காணும். அடைக்க சொன்னவன் அல்ல, நீ மீண்டும் போய் திறக்க போறது தரும்போது யாரு? அவன் தான் தரணும். உனக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் அங்க சீக்கிரம் அடைச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டா எங்க வருவோம் அப்படின்னு. உன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அவன் நம்பிக்கை. உன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அவன் நம்பிக்கை. உன் நம்பிக்கை திடமா இருந்தா நீ முதல்லயே அடைச்சிட்டு எங்க வந்து உட்கார்ந்துருப்ப? பொருள் தேடுறதுக்கு முன்னால எதை தேட முயற்சி பண்ணுவோம்? அருளை தேட முயற்சி பண்ணுவோம்.
அருள் கிடைக்க தயாரான ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா பொருள் நம்மளை தேடி வரும். நம்மளை தேடி வரணும். தொழுது முடிச்ச உடனே போகாதுன்னா எல்லாம் சொன்னானா? வெள்ளிக்கிழமை கடை அடைப்பு செய்யறது சுண்ணத்துலாம் நிறைய பேர் பேசிருக்காங்க. அப்படிலாம் சொல்லல. இதா குதியத்தி சலா, தொழுவு முழுந்துருச்சா ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், போ ஓடு தேடு, அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்துல பரத்தி வச்சிருக்கத தேடு அப்படின்னு சொன்ன மார்க்கத்துல இருந்துட்டு, இல்ல எனக்கு அந்த அரை மணி நேரத்துல முதல் 10 நிமிஷம் அப்பதான் வரும் அப்படின்னு கடையில உட்கார்ந்துருந்தா உங்க நம்பிக்கையே அல்லாஹ் தாரான்னு இல்ல. வழங்குச்சா? முதல்ல அல்லாஹ்வை நம்பணும். அப்படி நம்பினா ரிதுவானும் இல்ல, அல்லாஹ்விடத்துல இருந்து திருப்பொருத்தம் கிடைக்கும். அக்பர் தாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், இதுதான் அது எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான். சொல்லலாம் ஹுவல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி அப்படின்னு அல்லாஹ் ரப்பல். வெற்றின்னு கிடைச்சா அதான் வெற்றி. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் அமலு சாலிஹ். ஈமான் வந்துட்டா நம்ம எல்லார்ட்டையும் வர வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டா அமலு சாலிஹ். நல்ல நல்ல அமல்கள், செயல்பாடுகள் நமக்குள்ளே பெருக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் சொல்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, எவர்கள் விசுவாசம் கொண்டார்களோ, முதல்ல நம்பிக்கை, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலான செயல்பாடுகளை தங்களுக்குள் அமைத்துக் கொண்டார்களோ அவர்களை ஃபயுதுஹிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்திஹி, இறைவன் அவர்களுடைய இறைவன் அவனுடைய பரந்துபட்ட அருளிலே நுழைக்கிறான். அவனுடைய பரந்துபட்ட அருளிலே நுழைக்கிறான். ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْمُبِينُ, இதுவே மிக பரகசியமான பகிரங்கமான வெற்றியாகும். அல்லாஹ்வுடைய அருள்ல நுழைகிறது வெற்றி. அல்லாஹ்வுடைய அருள்ல நுழைகிறது வெற்றி. அல்லாஹ்வுடைய அருள்னா எதுங்க? அல்லாஹ்வுடைய அருள்னா எது? என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேளுங்களேன். நல்ல செழிப்பா பைசா செலவோட இருந்தா அல்லாஹ் என்ன இப்படி நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வறுமையில அல்லது கொஞ்சம் பணம் கொஞ்சம் நல்ல திடகாத்திரமா இருப்பாரு, புத்தி சுவாதீனத்தோட இருப்பாரு, யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய நிலைமை இருக்காது. ஆனா கொஞ்சம் டைட்டா இருக்கும். என்னத்தை போட்டு என்ன வருமானம், நானும் கடையை திறக்க ஒன்னும் வரல பாரு சொல்றாங்களா? நிறைய பேர் சாதாரணமா சொல்லுவாங்க. என்னன்னா உலகத்துல அப்படிதான் பழகிருக்கான். நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு விளங்கிருச்சுன்னா, ரஹ்மத் என்னன்னு விளங்கிருச்சுன்னா, அதுக்குள்ள அல்லாஹ் நுழைக்கிறான் அப்படின்னு விளங்கிருச்சுன்னா நம்ம இந்த குறைபாடெல்லாம் பண்ணவே மாட்டோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ரெண்டு. ஒன்று, இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கிறது. நல்லா வச்சிருக்கிறதுனா நீங்க என்ன சொல்ல செல்வ செழிப்பா வச்சுக்கிறல, ஆரோக்கியமாக, பிறரிடத்துல தேவையில்லாம, சுயமரியாதையோட, கண்ணியமாக, எதிரிகளுடைய அச்சம் இல்லாம நிம்மதியாக வாழும் ஒரு விதம், இது ரஹ்மத்துல இருக்கிறது. ரெண்டாவது ரஹ்மத் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு நாம போன பிறகு அல்லாஹ்வுடைய கருணைக்குள்ளவர்களாக நாம் மாறுவது. சரியா? இந்த கருணைக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய கருணை இல்லை என்றால் யாரும் சொர்க்கம் போக முடியாதுன்னாங்க. சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய கருணை இல்லாட்டா யாரும் சொர்க்கம் போக முடியாதா? அப்ப நீங்க யாருடைய கேள்வி? யாருடைய கேள்வி? நம்ம இன்னைக்கு கேட்போம். நம்மளாம் கேட்கமா இல்லையான்னு தெரியல. சஹாபாக்கள் அதை விளங்கிட்டாங்க. ரஹ்மத்து கிடைச்சாதான் சொர்க்கம்னா அப்ப ரஹ்மத்து கிடைக்கலன்னா நரகத்துக்கு போயிருவோம். அப்படிதானே? அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்து உங்களுக்கு கிடைக்குமா? நீங்களும் அந்த கேட்டகரியான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இங்க இருக்க ஆன்மீகவாதிலாம் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? நான் கடவுளுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், நீ என்ன போய் கேள்வி கேட்கிய, நான் தாண்டா உனக்கே சொர்க்கத்தை தரணும்னு பேசுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், ரிசாலத்திற்கு நேர்மையாக நடந்து கொண்டவர். என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்திஹி, இறைவன் அவனது அருளால் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால், என்னை அரவணைக்கவில்லை என்றால் யானும் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கும் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹில் அஸீம். எந்த கல்வியை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு போதிக்கிறாங்க பாருங்க. எந்த கல்வியை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு போதிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வோட கருணை இல்லாட்டா நீ என்ன, நான் கூட சொர்க்கம் போக முடியாது. நானும் எதுக்கு தான் யாசிச்சு நிக்க வேண்டியிருக்கு? அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தை யாசிச்சிருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டாவது உங்களுக்கு சொல்றது, ஈமானோடு சேர்ந்த அமலு சாலிஹ் யாருக்கு வந்ததோ அவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தில் நுழைக்கிறான். மூன்றாவது தாஅத்துன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், முதல்ல நம்ம சொன்ன வசனமும் அதுதான். மீண்டும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறோம். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு விட்டார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டா இந்த உலகத்துல இன்னைக்கு நமக்கு சோறு கிடைக்குமா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுற நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல சோறு கிடைக்குமா? பேண்ட்ல 1 இன்ச்சு கணுக்கு மேல கூட நம்மளுக்கு ஏற மாட்டேங்க. என்ன
ஊரில் எல்லாரும் பேண்ட்டை அப்படி தான் போடுறான், நம்ம போட முடியுமா ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்னு யோசிக்கிறான் மாலு. ஏன் யோசிக்கானா, என் பேண்ட்டுக்கே அமைப்பு அப்படிதான் அப்படின்னு சொல்லி கதை சொல்றான். கதை நீ ஏன் சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொன்னதை செய்யன்னு சொன்னா என்னதான், செஞ்சா என்னதான், வெற்றி தான். அதுல எந்த கருத்து இல்லை, எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நான் சொல்றது சும்மா சிம்பிளா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல. இது மாதிரி நீங்க ஹராம் ஹலால் லாப நஷ்டம் எல்லாத்தையும் வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. அது அவ்வளவுலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால், அதை நாம் செய்திருந்தால், அது நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றியை தான் தரும். அப்போ மூணாவது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற ஒரு அம்சம். நான்காவது அம்சம் லிக்தினா அத்ரு ஸஹாபா, எப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களுடைய வழிமுறையை நம்ம அளவில் சரியாக பின்பற்றுவதற்கு முயற்சி. எப்படி இக்திஃபா அஸரு ஸஹாபா, சஹாபாக்களுடைய வழிமுறையை பின்பற்றுவது. நான் முதல்ல உங்களுக்கு நிறைய உதாரணம் சொன்னேன். அந்த உதாரணங்கள்ல சஹாபாக்களை நிறைய உங்களுக்கு முன்மாதிரியா காட்டிட்டேன். சஹாபாக்கள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள்லேயே மறுமை என்ற நம்பிக்கைக்காக இந்த இம்மையை என்ன செஞ்சவங்க, வித்தவங்க. அப்படியே அல்லாஹ் சொல்லவே செஞ்சாங்க குர்ஆன்ல, வப்தகு ஃபضலில்லா, அல்லாஹ்வுடைய அருள் அவங்க எதிர்பார்த்து இந்த உலகத்தை நினைச்சிட்டாங்க. ஓமினர் ரிஜாலி, இந்த உலகத்துல மனிதர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவங்க மறுமைக்காக இந்த உலகத்தை நினைச்சாங்க, பாவு வித்துட்டாங்கன்னு அப்படி அல்லாஹ் ரப்பல் சொல்றான். மறுமைக்காக இந்த உலகத்தை வித்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய நடைமுறை நமக்கு கல்விதான். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஸாபிகூன அல்லவலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. முந்தியவர்களில் யார் முதலானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் அவர்களை எவர்கள் நல்ல முறையில் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅதலகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார், நதிகள் ஒலித்தோடும் சொர்க்கத்தை அவர்களுக்காக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். காலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம், அது மகத்தான வெற்றியாகும். இங்க வெற்றின்னு சொல்ற எல்லா இடத்துலயுமே அல்லாஹ் சொல்றது எதைத்தாங்க? வெற்றின்னு அல்லாஹ் சொல்றதெல்லாம் எதைத்தாங்க? 35 வருஷம் அந்த உலகத்தை கட்டி ஆண்டாங்க. ரோமாபுரி கீழே வந்துச்சு, பாரசீகம் கீழே வந்துச்சு, இஸ்லாமிய அரசு உருவாச்சு அப்படின்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. இதெல்லாம் சும்மா முன்னறிவிப்பா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள் சாதிச்சாங்க. வரலாறே ஆச்சரியமா அதான் பாக்குது. என்னையா வெறும் 23 வருஷம் இருந்த ஒரு மனுஷன் நாடோடிகளாக இருந்த மக்களை நாடாளும் மக்களாக மாற்றி விட்டாரா? என்ன ஆச்சரியம் அப்படின்னு தான் எல்லாரும் பாக்குறான். பெரும் வல்லரசையும் சாம்ராஜ்யத்தையும் உருவாக்குவதற்கு ஒரு தனி மனிதனுக்கு 23 ஆண்டு காலம் போயிடுச்சான்னு முடியாது, உலகத்துல யாராலையும் முடியாது. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் முடிஞ்சது. அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர் நம்பிக்கையை பெற்றிருந்த தோழர்கள் அந்த 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 இலக்கை இந்த உலகத்தில் அடைந்து காட்டினார். ஆனா அவங்க உள்ளத்துல இந்த உலகம் பெருசா தெரியல. இந்த உலகம் சிறுசா தெரிஞ்சு எது பெருசா தெரிஞ்சது? மறுமை பெருசா தெரிஞ்சது. அவங்கள்ட்ட நமக்கு முன்மாதிரி இருக்கு, அவங்கள முதல்ல பார்க்கணும். அடுத்து பாருங்க, தர்குல் மஆசி, பாவங்களை விட்டொழிப்பது. நம்மகிட்ட ஏதாவது பாவம் இருந்ததுன்னா அந்த பாவங்களை தேடி தேடி பார்த்து இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு விடுறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வக்ஹிமுஸ் ஸய்யிஆத்தி, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்யற மாதிரி ஒரு வாசகம், வக்ஹிமுஸ் ஸய்யிஆத்தி, அவர்களை நன்மையிலிருந்து தீமையிலிருந்து காப்பாற்றும். வமன் தகிய ஸய்யிஆ, தீமையான காரியத்திலிருந்து ஒருவர் தன்னை காத்துக்கொண்டு வாழ்வார் என்றால் யௌம இதின் ஃபகத் ரஹிம்தஹு, அந்த நாளில் அவருக்கு இறைவா நீ அருள் செய்வாய். வதாலிக ஹுவல் ஃபௌஸுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி. உலகத்துல தீமையை விலகி வாழ்ந்து சொர்க்கத்தை ஆசை வச்சா அது ஒரு மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அடுத்து சொல்றான், சித்கு மஅ அல்லாஹி வ மஅ அன்னாஸ், மக்களோடும் அல்லாஹ்வோடும் உண்மையோடு நடந்து கொள்வது. நம்மள நிறைய பேர் தோத்து போறது இதுலதான். எதுல? மக்கள்கிட்ட உண்மையா இருந்தா யார்கிட்ட உண்மையா இருக்கிறது இல்ல, அல்லாஹ்ட்ட உண்மையா இருக்காது. அல்லாஹ்ட்ட உண்மையா இருந்தா மனைவி மக்கள்கிட்ட உண்மையா இருக்கிறது இல்ல, இந்த சமுதாயத்துல உண்மையா இருக்கிறது இல்ல. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி என்ன நடக்கணும்? அல்லாஹ் சொல்றான், கால் அல்லாஹு ஹாதா யௌம யன்ஃபஉ ஸாதிகீன் ஸித்குஹும், இது உண்மையாளர்களுக்கு பலன் தரும் நாளாக்கும், அவர்களுடைய உண்மை இந்த நாளில் அவர்களுக்கு பலன் தரும்.
லஹும் ஜன்னாத்தும் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு நதிகள் ஒலித்தோடும் சோனச்சோலைகள் உண்டு. காலிதீன ஃபீஹா அபதா, அவர்கள் என்றென்றும் அங்கே தங்கியிருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி. சுதுக், நீங்க உண்மையோட நடந்தா அந்த உண்மை ஈமான்ல பிரதிபலிக்கும் என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அடுத்து பாருங்க, அவர்களுக்கு வெற்றி இருக்குன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அடுத்து ஹவுஃபு மினல்லாஹ், அல்லாஹ்வை பயந்த நிலையில் இந்த உலகத்துல வாழ்றது, அல்லாஹ்வை பயந்த நிலையில் வாழ்றது. நான் சொல்ற அத்தனை வசனங்களையும் சஹாபாக்கள்ட்ட நீங்க பார்க்கலாம். அது அத்தனைக்கு முன்மாதிரி யார் தான்? அவங்க தான். பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்கள், இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம், மகத்தான ஒரு நாளில் கடுமையான வேதனை என்னை பிடித்து விடும் என்று நான் அவனுக்கு மாறு செய்தால் அது என்னை பிடித்து விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மையுஸ்ரிஃப் அன்ஹு, அந்த நாளில் அந்த வேதனையிலிருந்து யார் காப்பாற்றப்படுகிறாரோ, யௌமஇதின் ஃபக்கத் ரஹிமஹு வதாலிகல் ஃபௌசுல் முபீன், அந்த நாளில் யார் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்களோ அவர்களுக்கு திட்டமாக அல்லாஹ் கருணை புரிந்து விட்டான். அப்படிப்பட்டவர்கள் பகிரங்கமான வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு வசனம் சொல்றான், தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து வாழ்றதுல ஹவுஃப்னு ஒன்று இருக்கு, தக்வான்னு ஒன்று இருக்கு. அச்சங்களில் ரெண்டு நிலை அச்சம் இருக்கிறது. தக்வாங்கிறது தன்னை ஒவ்வொரு நிலையிலையும் தடுத்து வாழ்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், இன்னலில் முத்தகீன இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ஜன்னாத்தி வஈன் யல்பஸூன ஃபீ சுந்துஸி வஸ்தபரக்கும் முத்தகாபிலின். வசனம் அப்படியே என்ன செய்து தொடருது. யார் விசுவாசிகளோ அவர்களுக்கு மறுமையில தரக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லும்போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் தொடக்கமே இன்னல் முத்தகீன், யார் தக்வாவோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். தக்வா இருந்தா. அதே மாதிரி 9வது பாயிண்ட் அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், இது எல்லாத்தையும் தாண்டி செய்ய வேண்டிய வேலை என்னங்க? ஜிஹாத். ஜிஹாத்னா 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 அல்லாஹ்விற்காக தன்னிடம் இருக்கும் நன்மைகளை தொடர்ச்சியாக பேணுவதற்கு முயற்சி செய்வதும், தீமைகளை விடுவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்வதும், இதற்காக இந்த சமூகத்திலே எதற்கும் களமாடுவது, அதான் ஜிஹாத். ஜிஹாத்னு எதிரி அழிக்கிறது, வாழெடுத்து போராடுறது அப்படின்னு இல்லை, அது ஒரு அம்சம். அது ஜிஹாதுடைய அம்சங்கள்ல ஒன்று. ஆனா ஜிஹாத் முதல்ல எங்க தோங்கணும்? நஃப்ஸ்ல தோங்கணும். இங்க தோங்கினா தான் அங்க வரும், இங்க தோங்கலன்னா என்ன செய்யாது, அங்க வராது. அதுக்கு சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி. சரியா? அப்போ நான் ஒரு 9 செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை கொஞ்சம் மனசுல வைங்க. இது எல்லாவற்றையும் தாண்டிலும் நமக்கு முன்னால் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, முழுக்க நம்முடைய சிந்தனையில் வர வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எந்நிலையிலும் வெற்றி என்ன என்பதை நபி என்ன போதிச்சாங்களோ அதையும், நபி தோழர்கள் எப்படி விளங்கி இந்த உலகத்துல அதை சக்சஸ் ஆக்கினாங்க அப்படிங்கிறதையும் விளங்கி கொள்ளும் பொழுதுதான் நாம் வெற்றியை நோக்கி நகரும். மாறாக அந்த உலகமும் இங்க இருக்கக்கூடிய அற்ப இன்பங்களும் இதில் கிடைக்கக்கூடிய சுகங்களும் இதுதான் பெருசுன்னு நம்ம நினைச்சா மறுமை நம் கண் முன்னால் பெரிதாக தெரியாது. மறுமை நமக்கு பெரிதாக தெரிந்தால் அதை போல வெற்றியும் அதை போல ஒரு பாக்கியம் வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருளட்டும். அதற்குரிய அறிவையும் தெளிவையும் கல்வியையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தமர்களாகிய சஹாபாக்களுக்கு தந்ததை போன்று, உத்தமர்களாகிய சஹாபாக்களை வழிநடத்தியதை போன்று நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிநடத்தி அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரியவர்களாக நம் எல்லோரையும் எல்லாம் அல்ல இறைவன் ஆக்கி அருளட்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத். அவர் அதுக்கு பொறுப்பு சாட்டுறார். இவர் விற்கக்கூடியவராக அப்படின்னா இவர் அதுக்குரிய பொறுப்பாளர். ஆனா இது ஒரு தடவை நடக்கும்.
இது ஒரு தடவை நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டராக அவர் மாறிடுவார், புரோக்கரே ப்ரொமோட்டராக மாறிடுவார். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு நேர்மையை பேண்ற மாதிரி தொடக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு என்ன வேணும், 10 லட்சம், அவ்வளோதானே, உங்களுக்கு 10 லட்சம் நான் விற்று தரேன், நீங்கள் நான் சொல்லும்போது கையெழுத்து போடுங்கன்ட்டு இவர் என்ன சொல்லுவாரோ இவர் தான் வேலை வைப்பார். இப்படி தான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது முதல்ல சொல்லும் பொழுது தொடக்கம் நல்லா இருக்கு. நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, எனக்கு 10 லட்சத்துக்கு விற்று தான் போதும் அப்படின்னு. நீங்கள் ரைட் ஓகே, நான் ஒரு என்ன உண்டா நானும் லாபம் வச்சுக்கலாமாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரி பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன உண்டோ வச்சுக்கிடுங்க, என்கிட்ட கமிஷன் கேட்காம இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன். நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு வைக்க அந்த அனுமதியை தந்தது நான். ஆனால் இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்யறது, போகிற விற்க சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட முதல்ல சரி நான் சொல்கிறனால நீங்கள் கையெழுத்து போடுங்க, உங்கள் ரேட் என்ன, நான் ஒரு ரேட்டை சொல்கிறேன், அந்த ரேட்டு மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கு மத்தியில் உள்ளது. நீங்கள் இன்னொருத்தர் என்ன ரேட் பேசுனீங்க என்ன செய்யாது எனக்கு தெரியவே தெரியாது. பொருள் யாருடையது, பொருள் யாருடையது, என்னுடையது. சந்தைக்கு வராம அதுக்கு விலையை நிர்ணயம் பண்றது யாரு, நீங்க. அதான் சிக்கல். அந்த சிக்கல் தான் இன்னைக்கு. இப்ப உதாரணத்துக்கு விளை பொருட்களுக்கான விலையேற்றங்கள் கடுமையா இருப்பதற்கான காரணம் இதுதான் சொல்றாங்க. உண்மையிலே எவன் களத்துல நின்று விளைய வைக்கிறானோ அவன் சந்தைக்கு வர்றதை தடுக்க கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவன் அறுத்தோ அல்லது அதை அறுவடை செய்து கொண்டு வரும்போது அவனை தடுக்க கூடாது, அவன் சந்தைக்கு வரணும்னாங்க. அவனுக்கு தான் தெரியும் அவன் பட்ட கஷ்டத்துக்கு என்ன ரேட்டு வைக்கணும்னு. ஆனா இன்னைக்கு தக்காளி அவன்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் வாங்குறான், மார்க்கெட்ல 20 ரூபா விற்கிறான். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வாங்கின இடையில இருந்த ஒரு புரோக்கர் தான் வெளியே விற்கும்போது எவ்வளவு விற்கிறான், 20 ரூபான்னு விற்கிறான். நான் சொல்றது சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். 2 ரூபாயும் 20 ரூபாயும் நீங்க அப்படி நடக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க. அது என்ன செய்யும்னா, அவசியம் இல்லாமல் பொருட்களுடைய விலைகளை ஏற்றிவிடும். அது சமுதாயத்தில் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு நிலையை உருவாக்கும். செய்யக்கூடாது. அதான் சொல்ல, விற்கக்கூடியவருடைய சம்மதம் இருந்ததென்றால் ஓகே. அவருடைய பொருளுக்கு நீங்க விலை வச்சீங்களா, அவர் வச்சாரா, முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் வச்சுன்னு கேட்கணும், நீங்க வைக்கிறதுக்கு தான் அனுமதி இல்லையே. நீங்க சொல்ற விலைய அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆக அவர் அல்ல அவருடைய பொருளுக்கு விலை வச்சது. அந்த உரிமை உங்களுக்கு யார் தந்தாருன்னா கேட்க, அந்த உரிமை தான் இன்னைக்கு பிரச்சனை ஆகுது. யாரு, நீங்க வேலை வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு, அது பிரச்சனை இல்லை. அவரே நேரடியாக உங்களுக்கு நீங்க எவ்வளவு உண்டோ அதை பார்த்துட்டு எனக்கு தாங்கன்னு சொன்னாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஒரு தடவை நடக்கும். இதுக்கப்புறம் அவங்களே என்னவா மாறிடுவாங்கன்னா, புரோக்கர்ஸே ப்ரோமோட்டர்ஸா மாறிடுறாங்க. அங்கதான் சிக்கல் வருது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.